யாரோ செஞ்ச தப்புக்கு யாரோ தண்டனை அனுப்பினாங்க. ஆமா, நீங்க நிறைய டைம் பண்ணிட்டு இருக்கீங்க. என் வாழ்க்கையில யாரோ செஞ்ச தப்புனால என் வாழ்க்கையை சொல்லி வரும். என் வாழ்க்கையை நான் எப்படியோ இருக்க வேண்டிய ஆளு, நான் எந்த உயர்வான எல்லையில் இருக்க வேண்டிய ஆளு, நான் என்னுடைய வாழ்க்கை வேற ஒரு திசையில பயணிக்க வேண்டியது. ஆனா இன்னைக்கு 4 சோத்துக்குள்ள உடைகிறாங்க. என்னுடைய சத்தத்தை கேட்பாரில்ல, என்னால வெளிப்படையா செயல்பட முடியல. என்னுடைய இதயத்துல இருக்கிற ஆசை, எனக்குள்ள இருக்கிற வாஞ்சை, எனக்குள்ள இருக்கிற தாகம், எனக்குள்ள இருக்கிற வேகம் எதையுமே என்னால நிறைவேற்ற முடியல. நான் பிறருடைய தயவுல வாழ வேண்டியது, எதுக்கு நானும் மற்றவருடைய அனுமதியை எதிர்பார்க்க வேண்டியது, மற்றவருடைய உதவியை எதிர்பார்க்க வேண்டியது. இதுக்கு நான் காரணம் விதிக்கப்படுவதற்கு ஏதுவாக இரத்தத்திலே தொப்புள் கொடி அறுக்கப்படாத குழந்தை கிடக்கிறதை போல நம்முடைய வாழ்க்கை இருந்தது. அல்லேலூயா. ஆனா அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மை தேடி வந்ததனால, அவரோடு கூட நமக்கு ஒரு உடன்படிக்கை இருந்ததனால, எப்படி மோபிபோசேத்தினுடைய வாழ்க்கை மாறினதோ அதே போல அன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் குறிக்கப்பட்டது. அல்லேலூயா. எதை சொல்ல முடியும்? என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்திருக்கிறார். ஒரு காலத்துல, முன்னொரு காலத்துல நான் பிரயோஜனமற்றவன், முன்னொரு காலத்துல நான் தேடப்படாதவன், முன்னொரு காலத்துல நான் வீட்டுக்கு ஆகாதவன். ஆனால் இன்று எல்லோரும் என்னை தேடி வருகிற ஒரு நிலையில, எல்லோரும் என்னுடைய ஆதரவை கேட்கிற ஒரு நிலையில, எல்லாரும் என்னுடைய உதவியை ஒத்தாசையை எதிர்பார்க்கிற நிலையில கர்த்தர் வச்சிருக்கிறார். சொல்றவங்க கை வைத்து கலையை சொல்லலாமா?